ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னால் 2025 ஒருத்தர் காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டரில் இந்த வீடியோ ரெடி பண்ணோம். பட் எங்கள் டீம் மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சார் நம்ம கிவ்அவே கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் கேட்டேன் என்ன ரீசனால் கிவ்அவே கொடுக்கலாம் போது, நம்ம 3 lakh சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நிறைய பேர் வந்து டைரி அண்ட் கேலண்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்க இல்லையா, அதை பார்த்துட்டு எங்களுக்கு பர்சனலாக எங்களுக்கு அனுப்பலையே நிறைய பேர் கேட்டாங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளோட தமிழ் காமர்ஸ் சேனல் மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஜெப்ஸின் சேனலில் பார்த்துட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த கிளைண்ட்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தால் நிறைய பேர் கொடுக்க முடியலையே, பட் கொடுக்கறதுக்கு பாசிபிளும் கிடையாது. அதனால் கொஞ்சம் கிவ்அவே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் சார், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம கொடுக்கலாம் போது 2025 ஒரு இகாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவையோ அதையே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ நோக்கம். ஸோ இந்த கிவ்அவேல எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் வச்சஸை கொடுப்போம், எல்லாமே அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு ப்ராப்பராக அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் பங்கேற்றுக்கோங்க. ஏன்னா ரூல்ஸ் தெரியாமல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வேஸ்ட் ஆஃப் டைம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுவெண்ட்டி 2025 நீங்கள் ஒரு காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அது 2 விஷயமா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட் விஷயம், உங்ககிட்ட ஜிஎஸ்டி இருக்கணும், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நீங்கள் அந்த பிஸ்னஸை நீங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணணும். ஃபோன்லேயே கூட பண்ணுறாங்க, பட் ஒரு சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். சிஸ்டமோ லேப்டாப்போ இல்லை க்ரோம் புக் மாதிரி எது இருந்தாலும் ஓகே தான். 3வது ஒரு பிரிண்டர் ப்ளஸ் பேக்கிங் மெட்டீரியல். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் செல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட், இதெல்லாம் இருந்தாலே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோ சொன்னால் அதே தான். பட் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் லாஸ்ட் இயர் வந்து பிரசாந்த்னு ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்டை இன்டர்வியூ பண்ணப்போ பிரிண்டர் இல்லாத காரணத்துக்காக அவங்க கிராமத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க ப்ரௌசிங் சென்டர் இ சேவை மையம் மாதிரி ஒருத்தர் வச்சுருக்காங்க. அங்கே போய் பிரிண்ட் எடுத்து ஒட்டி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதை நம்ம கண்டிப்பாக நம்மளே கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஆல்ரெடி பிகினர் கான்டெஸ்ட் இதான்னு கேட்டிங்கன்னா, பிகினர் கான்டெஸ்ட் வந்து ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10,000 கொடுக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி கிடையாது. இந்த ஒரு வாட்டி மட்டும் தான். ஏன்னா இது கிவ்அவேனால, அது கான்டெஸ்ட், இது கிவ்அவே, அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிவ்அவேல நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். அதுக்கு அடுத்து இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், 2 இதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த கிவ்அவே ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே உங்களில் ஒருத்தர் கிடைக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெனோவோ க்ரோம் புக்கு. இது வந்து பேசிக்காக நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம காமர்ஸ் தேவை எல்லாமே பண்ணலாம். ரொம்ப ஹை ஸ்பெக்குன்னா கூட என்னால் முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நான் வாங்கி தரேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார் இதை கொடுக்கறதுக்கு. ப்ளஸ் ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் பாக்ஸ் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பேக் பண்ணி ஒரு பாலி பேக்கு, ஒரு பிரிண்டரு. கேனானில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் வெர்ஷன் தான், பட் இதுவே வந்து காமர்ஸ்க்கு போதுமானதான் இப்போதைக்கு. ப்ளஸ் ஒரு ஸ்டிக்கி லேபிள் பவுச் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம ஆர்டர் தான் பிரிண்ட் எடுத்து ஒட்டுறதுக்கு. ஸோ இதை தவிர டேப்ஸ் எங்கே சார், அது எங்கே இது எங்கன்னு கேட்கலாம். பட் என்னால் முடிஞ்ச ஒரு கிவ்அவே. ஸோ இதெல்லாம் இல்லாமல் 5000 டிடி கேஷ் வவுச்சராக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அமௌண்ட்டு அங்கே ப்ராடக்ட் சோர்சிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிவ்அவேக்கான ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் கிஃப்ட் வச்சஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, இது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம், எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்டெஸ்ட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து கான்டெஸ்ட்டில் ஒரு போட்டி மாதிரி வச்சா தான் அதில் ஒரு வின்னர்ஸை செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. என்னென்னா, இந்த கான்டெஸ்ட்டில் எத்தனை பேர் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பட் வின்னர் ஒருத்தவங்க தான். என்ன ஏன் சார் செலக்ட் பண்ணல, என்ன ஏன் சார் லூசர் ஆக்கிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எங்களோட இன்டென்ஷன் வந்து யாருக்கா ஒருத்தருக்கு இந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக போய் சேரணும், அதுதான் இன்டென்ஷன். ஸோ ரூல்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். பார்ட்டிசிபேட் பண்ணுறது, நீங்கள் நம்மளோட தமிழ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஒரு யூடியூப் வியூவராகவோ சப்ஸ்கிரைபர்ஸோ இருக்கிறது வேறு, நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது மீன் பண்ணால் நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். 2வது, ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்ற பட்சத்தில் ஜிஎஸ்டியாக எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வாங்கிட்டு ஜிஎஸ்டி எடுத்து பிஸ்னஸ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அட்லீஸ்ட் ஜிஎஸ்டியாக எடுத்துருக்கணும். ட்ரேட்மார்க்லாம் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். செகண்ட், நம்ம ஜிஎஸ்டி எடுத்துருக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 விஷயம் இருந்தாலே நீங்கள் தாராளமாக நம்ம கான்டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோன் கேமராலேயே நீங்கள் செல்ஃபாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபீட்பேக் வீடியோ தான். நம்ம எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க. நம்ம தமிழ் காமர்ஸ் சேனலை பற்றி நீங்கள் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ளஸ் நம்ம தமிழ் காமர்ஸ் சேனலை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க, எங்களோட சர்வீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ இந்த ப்ரைஸ் கிடைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக மினிமம் 1 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 5 to 7 நிமிஷம் கூட போனால் அது உங்களோட விருப்பம் தான். முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் இல்லாமல், ஓகே, ஒரு ஃபேன் சவுண்ட் எதுவுமே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணி ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், ஓகேயா. ஸோ அதில் ஒருத்தரை ரேண்டமாக நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் செலக்ட் ஆனால், ஏன் சார் என்னோட வீடியோ நல்லா இல்லையா, நானும் நல்லா தானே பேசியிருக்கேன், அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க எனக்கு கொடுக்கலையா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க. என்னென்னா வின்னர் ஒருத்தர் இருக்க முடியும், ரேண்டமாக தான் முடிஞ்ச அளவுக்கு செலக்ட் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் டார்கெட் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் நாங்கள் கிவ்அவே வந்து அடுத்து இன்னும் ஒரு 3 to 4 months கழிச்சு கூட கொடுப்போம், ஓகே. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக கொடுத்தா அவனுக்கு
ஒரு சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு ரீசனே நீங்கள் தான், உங்களுக்கு கொடுக்காம இருப்போமா? பட் அந்தந்த அடுத்தடுத்த கிவ்அவே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், செலக்ட் ஆக போகிறீங்க. ஸோ தயவுசெய்து கோச்சுக்காதீங்க, யாராவது ஒருத்தர் தான் வினராக இருப்பாங்க. அதனால் ஸோ நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்கள் வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட டெட்லைன் பார்த்தீங்கன்னா January 20, அதாவது ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் வீடியோ எடுத்து அனுப்பணும். ஸோ எங்கள் டீமை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. வின்னர்ஸ் யாருன்றதை மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டு என்ன February 1st வீக்லேயே அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் கான்டெஸ்ட்டு. வின்னர்ஸ் யாருன்றதை பப்ளிக்காக நம்ம யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம். தேங்க்யூ.